அடுத்து குண்டாஸ் ஆக்டை எம்ஜிஆர் அப்பவே செய்கிறாரு. 1982ல் ஏழைகளுக்கு எதிரான சட்டப்படுத்தப்பட்ட ஒடுக்குமுறை இந்த சட்டம் மூலமா மாவட்ட ஆட்சியர் ஒருவரை 1 வருடம் வரை வழக்கே இல்லாமல் சிறையில அடைக்க முடியும். பெரும்பாலும் சேருக்கு குடியிருப்புகள் தாழ்த்தப்பட்டவர்கள் தெருவோர மக்கள் மீது பயன்படுத்தப்பட்டது. ஒரு மாதத்திற்கு சராசரியா 50 பேர் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அப்புறம் பத்திரிகையாளர்களை மட்டும் இல்ல நாடகம் இல்ல சினிமாவில் மட்டும் இவங்க சும்மா விட்டாரா எம்ஜிஆர்? அதுக்கும் வர இதுல என்ன சொல்றாருன்னா, பெரும்பாலும் ஏழை தேசம் சுரண்டல் போன்றவற்றை காட்டும் படங்கள் நாடகங்கள் குறிவைக்கப்பட்டன. அப்பனா சமூகம் சார்ந்து வரக்கூடிய நாடகங்கள் திரைப்படங்களை ஒடுக்கி இருக்கிறாரு எம்ஜிஆர். அதுல முக்கியமா தண்ணீர் என்ற திரைப்படம், உரிமையாளர்களுக்கு போலீஸ் மிரட்டல், படம் ஓடாமல் பின்னாடி அது காணாமலே போயிருது. அந்த படம் மாபூமி அப்படின்ற ஒரு படம், போலீஸ் ரீலை பறிமுதல் செஞ்சிடறாங்க, மீண்டும் அந்த ரீல் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நீதிக்கு தண்டனைன்ற ஒரு படம், அமைச்சர் மீது விமர்சனம் என்பதால் தடை செய்ய தனி சட்டம், அதாவது டிஎன் அமெண்ட்மெண்ட்ஸ் 1981 ஸ்க்ளூரியஸ் ரைட்டிங் என்ற பெயரில் விமர்சனத்தையே குற்றமாக்கி இருக்கிறாரு எம்ஜிஆர். அடுத்ததாக வேலை நிறுத்தங்கள், மீனவர்கள் போராட்டம், தொழிலாளர் ஆர்ப்பாட்டங்கள், கடும் போலீஸ் வன்முறை. அதாவது இதில் என்ன நடந்திருக்கு, அதாவது போராட்டம் நடத்துகிறவங்கள நீதிக்காக போராடுறவர்கள் மீது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, போலீஸ் துப்பாக்கி சூடு அல்லது லத்தி சார்ஜ் நடந்த இடங்கள் காசிமேடு, ராயபுரம் மீனவர்கள் போராட்டம். அது மட்டும் இல்லை, பட்டினப்பாக்கத்துலேயும் ஒரு மீனவர்கள் அந்த நிலத்தை எம்ஜிஆர் அபகரிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாரு. அப்போ ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. அங்கிருந்த மீனவர்கள் மீதும் துப்பாக்கி சூடு எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே நடந்திருக்கு.